பொதுவாகவே நாம் விரதம் இருப்பது நமது வேண்டுதல்களை கடவுள் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். மேலும் ஆரோக்கியமாக இருக்கணும், செல்வ செழிப்போட வாழணும், நீண்ட ஆயுளோடையும் வாழணும் அப்படின்னு நாம் நினைப்போம். இவை அனைத்தும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க வேணும்னு நாம் நினைச்சா கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது நல்லது. இந்த சனிக்கிழமை விரத மகிமையை பற்றியும் எளிமையான பக்தியை பெருமாள் ஏற்று அவரது பக்தனுக்கு அருள் புரிந்த ஒரு வரலாற்று கதையும் தான் நாம் இந்த காணொளியில் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். தமிழ் மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி. சனிக்கிழமை விரத மகிமையை பற்றி நாம் கூறும்போது முக்கியமாக சனிக்கிழமையில் அவதரித்த சனி பகவானின் அனுக்கிரகமும் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஏன்னா சனி பகவானே ஆயுள்காரன் அப்படின்னு சொல்வதுண்டு. ஏன்னா அவரது ஆதிக்கத்தை பொறுத்து ஆயுட்காலம் நமக்கு அமையும் அப்படின்னு கூறப்படுது. இப்படி எல்லாவற்றிற்கும் சிறந்து விளங்குபவர் சனி. இவரை கட்டுப்படுத்துபவர் பெருமாள். இவர் சனிக்கு அதிபதி ஆவார். மேலும் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை என்பதால இந்த நாளில் விரதம் இருந்தா நாம நினைத்த காரியம் விரைவில் கைகூடும் என்பது ஐதீகம். அது மட்டும் இல்லாம ஒரு மனிதன் பாவம் குறைந்து நீண்ட ஆயுளோட வாழணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா சனி விரதம் இருப்பது ரொம்ப சிறந்தது. அதிலும் நாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் என்பதும் ஐதீகம். ஒருவர் சகல செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்று நினைச்சா சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது நல்லது. மேலும் சனி அன்று விரதம் இருந்தால் சனி பகவானால் ஏற்படும் சங்கடத்திலிருந்து பெருமாள் நம்மை காப்பார். இந்த நாட்களில் விரதம் இருப்பவங்க அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துட்டு ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபடுவாங்க. 9 கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்திற்குரிய மாதங்களில் புரட்டாசியும் ஒன்று. புதனின் அதிதேவதையாக இருப்பவர் மகாவிஷ்ணு. அதனாலதான் விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி சொல்லப்படுது. பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னி ராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தான். அதனால அந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள் பிரம்மோற்சவங்கள் நடைபெறும். புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான். அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமாக கொண்டாடப்படுது. தமிழ் மாதங்கள் 12ல் 6வது மாதமான புரட்டாசிக்கு தனி மகிமை இருக்கு. இது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதமாகவும் கருதப்படுது. ஒவ்வொரு மாதத்திலும் விரத நாட்கள் இருந்தாலும் புரட்டாசி முழுவதும் விரத நாட்கள் தான். சனி விரதம், நவராத்திரி விரதம் என தினம் தினம் திருவிழா கோலம் தான். திருமாலை சனிக்கிழமையில் வழிபடுவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுவும் புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளை வழிபட்டா எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது இந்து மதத்தின் வழிவழியா நம்பப்படும் ஒரு நம்பிக்கை. சனிக்கிழமைகளில் பொதுவாகவே பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தான். இதில் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கென ஒரு விசேஷம் இருக்கு. புரட்டாசி சனிக்கிழமையில் தான் சனி பகவான் அவதரித்தாரு. அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்தில் வந்துச்சு. இந்த விரதத்தின் மகிமையை விளக்க ஒரு கதை இருக்கு. வாங்க கேட்கலாம். பெருமாள் கோயில்களிலேயே மிக உயர்ந்ததாக கருதப்படுவது திருப்பதி வெங்கடாசலபதி கோயில். இங்கு பீமன் என்ற ஒரு கொயவர் வாழ்ந்துட்டு வந்தார். இவர் ஒரு மிகச்சிறந்த பெருமாள் பக்தர். ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருப்பதா சங்கல்பம் எடுத்துக்கொண்டாரு. ஆனா அவரது ஏழ்மையின் காரணமா எந்த நேரமும் தொழில மூழ்கி கிடப்பாரு. சனிக்கிழமைகள்ல கோயிலுக்கு போக அவருக்கு நேரம் இருக்காது. போனாலும் பூஜை முறை பற்றியே அவருக்கு தெரியாது. தப்பித்தவறி போனால் பெருமாளே நீயே எல்லாம் அப்படின்னு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு வந்துடுவாரு. ஒரு முறை மனசுல ஒரு எண்ணம் அவருக்கு தோணுச்சு. பெருமாளை பார்க்க கோயிலுக்கு போக நேரமில்லை, பெருமாளை இங்கேயே வரவழைத்தால் என்ன அப்படின்னு யோசிச்சாரு. படபடவென களிமண்ணால ஒரு சிலையை செய்தாரு. பூ வாங்கும் அளவுக்கு அவரிடம் பணம் கிடையாது. அதனால தான் வேலை செய்து முடித்த பிறகு மீந்து விடும் மண்ணை சிறு சிறு பூக்களா செய்து
செய்து அதை கோர்த்து சிலையின் கழுத்தில் போட்டு வணங்கிட்டு வந்தாரு. அந்த ஊர் அரசர் தொண்டைமானும் பெருமாள் பக்தர். அவர் சனிக்கிழமைகள்ல தங்கப்பூ மாலை ஒன்றை பெருமாளுக்கு கோயிலுக்கு கொண்டு வந்து அணிவிச்சு பிரார்த்தனை பண்ணுவாரு. ஒரு முறை இப்படி அணிந்துவிட்டு மறுவாரம் வந்தார். பெருமாளின் கழுத்தில் மண் பூ மாலை இருந்தது. பட்டர்கள் தான் ஏதாவது தவறு செய்கிறார்களோ அப்படின்னு குழப்பத்திலேயே அரண்மனைக்கு போனாரு. அன்று கனவுல தோன்றிய பெருமாள் நடந்ததை சொன்னாரு. அந்த குயவரின் இல்லத்திற்கு நேரில் சென்ற அரசர் தொண்டைமான் அவருக்கு வேண்டிய அளவு பொருளுதவி செய்தாரு. அந்த பொருளை கண்டும் மயங்காமல் பெருமாள் பணியே செய்து வந்த குயவர் இறுதி காலத்துல வைகுண்டத்தை அடைஞ்சார். பல கோடி சொத்துக்களின் அதிபதியாக இருக்கும் ஏழுமலையானுக்கு தினந்தோறும் கோடி கோடியாக உண்டியல் காணிக்கை சேருகிறது என்றாலும் அவருக்கு படையல் மண்பானையில் வைக்கப்படும் தயிர் சாதம் தான். மன்னன் கொடுத்த தங்க பூ மாலையை விட மண்ணால் குயவர் செய்த மாலையை அன்போடு ஏற்றுக்கொண்டவர் திருப்பதி ஏழுமலையான். திருப்பதி வெங்கடாசலபதி பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமைகளில் வணங்குவது பெரும் புண்ணியம் கொடுக்கும். முடிந்தவர்கள் திருப்பதிக்கே சென்று ஏழுமலையானை வணங்கலாம். திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் வெங்கடாசலபதி திருவுருவ படத்தை வைத்து மனதில் முழு பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் வழிபட்டுட்டு வந்தா கண்டிப்பா நமக்கும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியோட நீண்ட ஆயுளோட வாழ கண்டிப்பா பெருமாள் நமக்கு அருள் புரிவாரு. ஓம் விஷ்ணு பகவானை போற்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.